ஹாய் ஸ்பாட்டன்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சென்னை போக போகிறோம். எதுக்கு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா செம்ம வெயில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டால் தான் வந்து என்ன சொல்கிறது, கண்ணு அவியறது வந்து நிப்பாட்டும். என்ன வெயில் தான் குடி கிளாஸ் போடலைன்னா 2 கண்ணு அவிஞ்சு போகும் போல் இருக்க. அவ்வளோ சூடு. எல்லாரும் இந்த வெயிலுக்கு மோர், என்னென்ன உடம்புக்கு குளிர்ச்சி தருமோ எல்லா நீர் சத்துக்காயும் வந்து நல்லா சாப்பிடுங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னை போக போகிறோம். மைக்கு வந்து சரியான வேலை பார்த்து விட்டுட்டு போயிடுச்சு. வீடியோ எடுத்துட்டு அது அவுட்புட் போடும்போது வீடியோவில் வாய்ஸே இல்லை. சரி, நம்ம மேலே தான் தப்புன்னு போட்டு அப்புறம் இன்னும் 2-3 வாட்டி கூட நம்ம மைக்கை செக் பண்ணி பார்த்தோம். மைக்கு உள்ளே வர அந்த சின்ன ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி ஒரு டிவைஸ் வருது. அந்த டிவைஸ் கட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம தேவா ஐனாவரம் சொல்யூஷன்ஸுக்கு போயிட்டு அங்கே வந்து மைக் வாங்க போகிறோம். அங்கே மைக் வாங்க போகிறோம். எவ்வளோ கத்தி பேசினாலும் அது வீடியோவில் ஆடியோ வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே என்னால் கத்தி பேச முடியாது, கொஞ்சம் மன்னிச்சிருங்க. இன்னும் எவ்வளோ தான் நடக்கணும்? புரியல. நந்து ஆட்டோ பிடிச்சின்னு போயிடலாம்டா. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? 2 கிலோமீட்டரா? कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. போகணுமா? ஸோ அட்லாஸ்ட் தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கு நடந்து என் கால் வலி தான் மிச்சம். ஸோ வந்து அதுக்கான ஒர்த்தான ஒரு இடம் தான் இது. ஸோ டெக்கு கேஜெட்ஸ் எல்லாமே வந்து ஒரு தீவு கடல் மாதிரி இருக்குது. பார்க்க நம்மளே வந்து என்ன வாங்க வந்தோன்ட்டு வந்து மறந்துடுவோம். ஸோ வந்து நிறைய vlogging கிட்டு, அண்ட் தென் கோப்ரோ கேமராஸ், vlogging, அப்புறம் வந்து புது ஐட்டம்ஸ் வந்து மந்த்லி இவங்க வந்து மாற்றிக்கிட்டே இருக்காங்க. மைக் வாங்க வந்த எண்ணெய் நிறைய வாங்க வச்சிருவாங்க போல். பட் ஆனால் வந்து இந்த கடையில் இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு நான் தோணுது. ஸோ 2-3 புக் மார்க் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக வாங்காமல் விட மாட்டேன். ஸோ வந்து நீங்களும் வந்து செக் அவுட் பண்ணுங்கள். இல்லை நம்மளுக்கு மைக் தான் வாங்கணுன்னு மைக் வாங்கியாச்சு. அண்ட் தென் வந்து இது பிராண்டட் மைக்லாம் இல்லை, பட் பிராண்டட் மைக்குக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கான வந்து வேலையை பார்த்துட்ருக்கு இந்த மைக்கு. நல்ல வந்து 2 ரிசீவர், ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அண்ட் தென் வந்து எப்படி வந்து அதை கைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸ்லேருந்து நம்ம நண்பர் வந்து நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்துருந்தாரு. அவர் ஃபேஸ் போடாதீங்கன்னு சொன்னார். ஸோ இதில் மைக் சரி அவர் எப்படி சொல்லி கொடுக்குறாருன்ட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதனால் வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போடுறேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அண்ணா பார்த்துருந்தீங்கன்னா ஸோ சாரி. அண்ட் தென் வந்து இங்கே வந்து என்ன சொல்கிறது, ஆஃபர்ஸ்க்கு பஞ்சமே கிடையாது. நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து கோப்ரோ கேமராஸ் வந்து 1000 rupeesல ஆக்ஷன் கேமரா இருக்குது. நான் வந்து மைக் ஸ்பாட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நான் செக் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் தென் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது, ஐஃபோன், சாம்சங், OnePlusலாம் டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ரெட்மிக்கும் டேரெக்டாக கனெக்ட் ஆகிடும். விவோ, ஓப்போக்கு மட்டும் வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் தேர்ட் பார்ட்டி வந்து இந்த மைக்குக்கு வந்து ஆட் பண்ணணும். என்னோடய மைக் பார்த்தீங்கன்னா 2800 rupees. ஸோ 2 டிரான்ஸ்மிட்டர், ஒரு ரிசீவர் இருக்கும், சார்ஜிங் கேஸோட. இப்போ நீங்கள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்க வாய்ஸ் கூட வந்து அந்த மைக்கோட தான். ஸோ அதோடைய ரிச்னஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு நீங்களே பாருங்கள். இனிமேல் வந்து நிறைய இந்த மைக் வச்சு தான் நம்ம வ்ளாக் பண்ண போகிறோம். ஸோ அட்லாஸ்ட் வந்து நிறைய தடைகளை தாண்டி இந்த மைக் நம்ம வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் தென் வந்து என்னை கரெக்டாக கைட் பண்ண ஸோ தேவா சிஸ்டம் சொல்யூஷன்ஸில் ஸோ அவங்களுக்கும் ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துடலாம். யூடியூப்பில் வீடியோ எடுக்கிற அந்த அண்ணன் வந்து நம்ம மைக் வாங்குகிற சமயமாக பார்த்து அவர் இல்லாமல் போயிட்டார். ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கவலைப்படாதீங்க, இன்னும் வந்து கிம்பிள் இருக்குது, லைட்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன் இருக்குது, ஸ்டாண்டில் இவங்க கிட்ட தான் வாங்க போகிறோம். அட்லாஸ்ட் வந்து மைக் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே கற்றுறதுக்கு அவசியம் இல்லை. அடுத்த வீடியோஸ் எல்லாம் நல்ல அமௌண்ட் கம்மியாக இருந்தாலும் பட் ப்ராடக்ட் ஆஃப் ரிச்னஸ் இந்த மைக்குக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நம்ம இது கூட வந்து நம்ம வீலாகிங் பண்ணலாம். ஸோ பை கைஸ்.
சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.